الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே தாய்மார்களே, நாம் இரவு தொழுகையை தொடர்ந்து அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில விடயங்களை படித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிமுடைய தனித்துவமான அடையாளங்களாக அல்லாஹுடைய தூதரும் சொல்லியிருக்கின்ற விடயங்களை படித்து வருகிறோம். நேற்றைய தினம் கரண்டைக்கால் சம்பந்தமாக ஒரு ஆணுடைய ஆடை எந்த அளவு இருக்க வேண்டும், ஒரு பெண்ணின் ஆடை எந்த அளவு இருக்க வேண்டும் என்பது குறித்து நேற்றைய தினம் பார்வையிட்டோம். கரண்டை காலுக்கு மேலால் அணிந்திருந்தால் அவனை முஸ்லிம் என்று நாம் இலகுவாக அடையாளம் கொண்டு கொள்ளலாம் என்ற செய்தியை பார்த்தோம். இன்றைய தினம் தும்முவது குறித்து நாம் இன்றைய தினம் பார்வையிடுவோம். தும்முகின்ற பொழுது அதில் முஸ்லிமுடைய அடையாளமாக ஒருவன் தும்மினால், மனிதர்கள் என்றால் எல்லோருக்குமே தும்மல் வரும். அப்போ எல்லாருக்கும் தும்மல் வரும். ஆனால் முஸ்லிம் ஒருவர் தும்மலிட்டால் அவரை நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஒரு முஸ்லிம் ஒருவர் தும்மினார் என்றால் இவர் முஸ்லிம் தான் என்பதை அடையாளம் கண்டு கொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரில் 6223 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னல்லாஹ யுஹிப்புல் உத்தாஸ, அல்லாஹு தாலா தும்மலை விரும்புகிறான். அல்லாஹு தாலா ஒரு மனிதன் தும்முவதை, அவனுக்கு தும்மல் போவதை அல்லாஹு தாலா விரும்புகின்றான். வயக்ரஹு தஸாவுப, கொட்டாவி விடுவதை அல்லாஹு தாலா வெறுக்கிறான். ஃபைதா அதஷ ஃபஹமிதல்லாஹ், தும்மலிட்டால் நீங்கள் அல்லாஹுவை புகழுங்கள். ஃபஹக்கா அலா குல்லி முஸ்லிமின் சமியஹு ஐ யுஷம்மிதஹு, தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதை கேட்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக பதில் கூறுவது கடமையாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி, தும்மல் விட்டால் தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அதை கேட்டுக்கொண்டிருப்பவர் அவருக்கு பதில் கூற வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. வஅம்மத் தஸாவுப, கொட்டாவி என்பது ஃபைன்னமா ஹுவ மினஷ் ஷைத்தான், கொட்டாவி என்பது ஷைத்தான் புறத்திலிருந்து வருவதாகும். ஃபல் யருத்துஹு மஸ்ததா, முடிந்த வரைக்கும் அதை அடக்கி கொள்ளுங்கள். ஃபைதா கால ஹா, கொட்டாவி விடும் பொழுது ஹா என்று நீங்கள் வாயை திறந்து ஹா என்ற சப்தத்தை விட்டீர்கள் என்றால் லஹிக மின்ஹு ஷைத்தான், அதை பார்த்து ஷைத்தான் சிரிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹ் புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அப்போ தும்மினால் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் தும்மினால் அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை சப்தமாக வரணும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, தும்முவாங்க, தும்மிட்டு மனசுக்குள்ளால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது தான், இருந்தாலும் மனசுக்குள்ள சொல்றது. மனதுக்குள்ளால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவதல்ல நபி வழி, அடுத்தவருக்கு கேட்க வேண்டும். தும்மினா உங்களுக்கு சப்தமாக அல்ஹம்துலில்லாஹ் என்று வர வேண்டும். அது நீங்கள் வீட்டில் இருக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பள்ளிவாசலுக்குள்ளால் இருக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ சபையில் இருக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, அதிகமான பேரை பார்க்குறோம் தும்முறாங்க, கணக்கில்லாமல் வைக்கிறாங்க, அல்லது வாய்க்குள்ளால முணங்கி கொள்கிறாங்க. அது அடுத்தவரை கேட்குறதும் இல்லை. அப்போ இது ஒரு முஸ்லிமுடைய ஒரு அடையாளமாக இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. முஸ்லிம் தும்மினா அவன் வாயிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று வர வேண்டும். இதற்கு மருத்துவ ரீதியாக நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. ஒரு மனிதனுடைய உடம்பில் தும்மல் போகின்ற பொழுது எல்லா உறுப்புகளும் அப்படியே இதயம் முதல் கொண்டு அப்படியே ஒரு நிமிடம் நின்று விட்டுத்தான் அது இயங்க ஆரம்பிக்கிறது என்று மருத்துவ உலகம் பேசிக்கொண்டிருக்கிறது.
அப்படி எல்லாம் அப்படி தும்மலின் பொழுது உடம்பில் எல்லா செயல்பாடுகளும் அந்த வினாடிக்கு அது நின்று விட்டுத்தான் ஆரம்பிக்கிறது அப்படி என்ற தகவலை சொல்றான். அப்ப தும்மல் விடும் பொழுது ஒரு மனிதன் நிச்சயம் உற்சாகம் உள்ளவனாக இருக்கிறான், கொட்டாய் விடும் பொழுது அவன் சோம்பேறியாக இருக்கிறான். அப்ப ஒரு முஸ்லிம் ஒரு அதாவது உற்சாகமாக இருக்கிற நேரம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லணும். சரி, இப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர் பக்கத்தில் இருக்கிறவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று தும்மியவர் சொல்ல வேண்டும். இது முஸ்லிமுக்கு ஒரு அடையாளம். முஸ்லிம் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அப்போ பக்கத்தில் இருக்கிறவர் அல்லது சகோதரர் அவரோடு இருக்கிறவர் என்ன சொல்லணும்? யர்ஹமு 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 யர்ஹமுக்கல்லாஹ் எப்படி சொல்லணும்? நிறைய பேர் யர்ஹமக்கல்லான்றாங்க, யர்ஹமுக்கு முல்லான்றாங்க. யர்ஹமுக்கல்லாஹ் எப்படிவா? யர்ஹமுக்கல்லாஹ் மனசுக்குள்ள ஒரு தடவை சொல்லிக்கொள்ளுங்க, நாக்கு பழக்கி கொடுங்க. நிறைய பேர் யர்ஹமக்கல்லாஹ் என்றது, யர்ஹமுக்கு முல்லா என்றது. யர்ஹமுக்கல்லாஹ் தும்மியவர் யர்ஹமுக்கு முல்லான்றதுக்கு நிறைய பேர் இல்லை, ஒரு ஆள் தான் தும்மினது. அதனால யர்ஹமுக்க அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்று அர்த்தம். ரைட். அப்ப யர்ஹமுக்கல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும். அப்படி அவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்னால் மீண்டும் தும்மியவர் யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹ் பாலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை காட்டட்டும், உங்கள் காரியங்களை அவன் சீராக்கி வைக்கட்டும். யாருக்கு? தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார், கேட்டு தீக்கிறவர் யர்ஹமுக்கல்லான்றார். இப்போ தும்மியவர் அவருக்காக ஒரு பிரார்த்தனை. எவ்வளோ ஒரு சகோதரத்துவங்கிறத பாருங்க. இதில் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டட்டும், உங்கள் காரியங்களை அவன் சீராக்கி வைக்கட்டும். உண்மையிலே நம்ம யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹ் பாலக்கும் பயன்படுத்துகின்ற விதம் குறைவு. அப்போ முஸ்லீம் தும்மினோடனே இவ்வளவு நடக்கணும். அவனுக்குள்ள எங்க இருந்தாலும் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ்னு பக்கத்தில் வைக்கிறவர் சத்தம் போட்டு யர்ஹமுக்க, தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ்னு சத்தம் போட்டு சொல்லணும், யர்ஹமுக்கல்லாஹ் என்பதையும் சத்தம் போட்டு சொல்லணும், யஹ்தீகுமுல்லாஹ் சத்தம் போட்டு தான் சொல்லணும். வாய்க்குள்ளால முணங்குவது அல்ல நபி வழி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ முஸ்லீமுடைய ஒரு அடையாளம். அப்போ ஒரு இடத்துல போய் ஒருத்தரை கண்டால் யாரோ இருந்தோ இல்லையோ நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லித்தான் ஆகணும். பக்கத்தில் இருந்தவர் கேட்டால் யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லட்டும், நீங்கள் தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். எங்கே பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, ஒரு ஹோட்டலுக்குள்ளேயாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு சபையில் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சப்தமாக சொல்லுங்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டு. பாருங்க, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரம் 2 பேர் தும்முறாங்க. அதில் ஒருவர் தும்மி விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்னார்கள். இன்னொரு மனிதர், இன்னொரு சஹாபியும் என்ன செய்தார்? தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலை, ரசூலுல்லாஹ் பதில் சொல்லலை. ரசூலுல்லாஹ் பதில் சொல்லவில்லை. அப்போ அந்த சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த மனிதர் தும்மினார், அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்க, நான் தும்மினேன், எனக்கு நீங்க பதில் சொல்லலை அப்படி என்று அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இந்த செய்தி புகாரில் வருகிறது. அந்த மனிதர் தும்மி விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார், அவருக்கு நான் பதில் சொன்னேன். நீங்க தும்மினீங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலை, நான் பதில் சொல்லலை. அப்போ தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் தான் நாம் பதில் சொல்ல வேண்டும். தும்மினால் தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் தான் பக்கத்தில் இருக்கிறவர் பதில் சொல்லணும். அவர் தும்மிட்டு சத்தமில்லாம நீங்க யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்றது நபி வழி அல்ல. உங்களுக்கு யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்ல இயலாது. எப்போ அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றதோ அப்போதான் நீங்க யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரம், இது ஒரு சஹாபியுடைய செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. ஒரு சஹாபி என்ன செய்கிறார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தும்மலை குறித்து நம்ம ஒன்று விளங்கிக் கொள்ளணும். தும்முறோம்,
இந்த தும்மல் எங்களுக்கு சாதாரணமாக இருக்கிற நேரத்தில் நம்ம அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். எந்த அளவுக்கு இந்த தும்மலுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது அவசியம் என்றால், ஒரு மனிதர் தொழுகையில் இருக்கிறார், தொழுது கொண்டு தக்பீர் கட்டிக்கொண்டு ஓதிக்கொண்டிருக்கிறார், அவருக்கு தும்மல் போகிறது, அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவது. தொழுகையில் இருந்தாலும் அப்போ எவ்வளவு முக்கியத்துவங்கிறத பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவது. ஆனால் அப்போ தொழுகையில் எல்லாரும் ஜமாத்தோடு நிற்கிறீங்க, ஒருத்தர் தும்மல் போகுது அல்ஹம்துலில்லாஹ்ன்றீங்க, பக்கத்தில் இருக்கிறவர் யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லக்கூடாது. தொழுகையில் இருக்கிற பொழுது மாத்திரம் இந்த சட்டம். தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒருவருக்கு தும்மல் போகுது, அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லட்டும். பக்கத்தில் இருக்கிறவர் யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் அது பேச்சு. அல்ஹம்துலில்லாஹ் என்கிறார், அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று அவர் தொழுகையில் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ்வோடு பேசுகிறார். பக்கத்தில் இருக்கிற யர்ஹமுக்கல்லாஹ்னா நீங்கள் அல்லாஹ்வோடு பேசி கொண்டிருக்கிற நீங்கள் யர்ஹமுக்கல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்று இன்னொருத்தரோட பேசுகிறீங்க. அப்போ கூடாது, இன்னொருத்தரோட பேசுறது கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரம் ஒரு சஹாபி என்ன செய்கிறார்கள், தொழுகையில் இருக்கிற நேரம் அவருக்கு தும்மல் போய்விடுகிறது. அவருடைய பெயர் என்னென்றால் ராஃபியா இப்னு அஃப்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அவர் தொழுகையில் இருந்து கொண்டு தொழுது கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிறாங்க, அவர் மௌனமாக இருக்கிறார். அப்படி இருக்கிற நேரம் அவருக்கு தும்மல் போகுது. அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்னன்னா, அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. அல்ஹம்துலில்லாஹி கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படி என்று அவர் சொல்றார். சொன்னதுக்கு பின்னால அந்த சப்புல இருந்த மற்ற சஹாபாக்கள்லாம் அவரை கொஞ்சம் இந்த பார்வையினால் சும்மா அதட்டி பார்க்குறாங்க, ஒரு முறைச்ச மாதிரி பார்க்குறாங்க. அப்போ அந்த சஹாபி கேட்குற, நீங்கள் என்னத்துக்கு என்ன அப்படி பார்க்குறது, தொழுகையில் இது நடக்குது, என்னமோ செயல்கள் கூட செஞ்சுருப்பாங்க. அப்போ அவங்க தொடையில் என்ன செய்யறாங்க, அந்த சஹாபாக்கள் பேசக்கூடாது, மௌனமாக இருக்கணும், தொடையில் இப்படி அடிக்கிறாங்க. அடித்ததுக்கு பின்னுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, இது 2 ஹதீஸில் வருது, எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிக்கிறாங்க. முடித்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மனில் முத்தகல்லிம் ஃபிஸ்ஸலாத், தொழுகையில் பேசியவர் யார் என்று கேட்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி, தொழுகையில் பேசியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருமே சொல்லலை, எல்லாம் அமைதியாக ஐக்கிறாங்க. தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னவரும் கூட சொல்லலை. ஏன்னா ரசூலை கேட்குற கேள்வி என்ன, தொழுகையில் பேசியவர் யார்? அப்போ நிச்சயம் ஒரு கண்டிப்பொன்று நடக்க போகுது. தொழுகையில் பேசியவர் யாருன்னு கேட்குறாங்க, யாரும் பேசலை. 2ஆவது மட்டும் கேட்குறாங்க, யாரும் சொல்கிற மாதிரி இல்லை. 3ஆவது மட்டும் கேட்குறாங்க, யார் பேசினது? அதுக்கு பின்னால் தான் அந்த சஹாபி சொல்லுகிறார், ராஃபி இப்னு அஃப்ரா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அனா யா ரசூலல்லாஹ், நான் தான் அப்படி சொன்னேன் அப்படின்றாங்க. கைஃப குல்த, எப்படி நீங்கள் சொன்னீங்க, அந்த வார்த்தையை கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்குறான், திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ, லக்கத் இப்ததரஹா பில்அத்தும் வஸலாத்தூன மலக்கன் ஐயும் யஸ்அது பிஹா, 30 மலக்குமார்கள் போட்டி போட்டுக் கொண்டார்கள், முதலில் அந்த வார்த்தையை யார் வானத்தை நோக்கி எடுத்து செல்வது என்று போட்டி போட்டுக் கொண்டார்கள். அப்படி அருமையான ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் நசாய் என்ற கிரந்தத்தில் சைகானதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ தொழுகையில் அப்படி தும்மல் போனால் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படின்ற வார்த்தையை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். அந்த அனுமதியும் இருக்கிறது. தொழுகையில் அப்போ ஒரு முஸ்லீம் என்ன செய்ய வேண்டும், தொழுகையில் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவர் யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லக்கூடாது. இன்னொரு செய்தியில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி யார் பேசுனதுன்னு கேட்ட நேரம் யாருமே சொல்லலை. அதுக்கு பின்னால் அவர் நான் தான் என்றாங்க. அப்பொழுது அந்த சஹாபி சொல்லுகிறார், உண்மையில் மக்கள் என்னை பார்த்து மிரட்டின மாதிரிக்கும், அவங்க தொடைகளில் அடித்து கொண்டு அவங்களோட பார்வையால் என்னை பார்த்து பயங்காட்டின மாதிரிக்கு நான் நினச்சேன் ரசூலுல்லாஹ் என்னை கடுமையாக திட்டப் போவார்கள் என்று நினைத்தேன். எனது தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும், மா ராய்த்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீமன்
மின்ஹு, நான் இதற்கு முன்னாலும் சரி இதற்கு பின்னாலும் சரி இப்படி ஒரு ஆசானை நான் கண்டதில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி ஒரு ஆசானை நான் கண்டதில்லை. மா பவல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, நான் தொழுகையில் அப்படி பேசியதற்காக, மா கஹரனி, அவர்கள் என்னை கடிந்து கொள்ளவும் இல்லை, வமா வரபனி, அவர்கள் எனக்கு அடிக்கவும் இல்லை, வமா ஷதமனி, அவர்கள் என்னை ஏசவும் இல்லை. சொன்னார்கள், இன்னஹாதி ஸலா லா யஸ்லுஹு ஃபீஹா ஷைஉன் மின் கலாமின் நாஸ், இந்த தொழுகை என்கிறது மனிதர்களுடைய பேச்சுக்கு பதிலளிப்பதல்ல. இந்த செய்தி எப்படி வருது என்றால், பக்கத்தில் இருக்கிறவர் இரஹமுக்கல்லான்னு சொல்லிட்டார். ஒருத்தர், நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் அப்படி, இந்த ஹதீஸில் வருது என்றால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் ஒருத்தர் சொன்னார், இவர் இரஹமுக்கல்லான்னு சத்தம் போட்டு சொல்றார். தொழுகையிலே இது நடந்துட்டு அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சொல்றாங்க, தொழுகையில் நீங்கள் பேச வேண்டாம், இரஹமுக்கல்லான்னு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம் என்ற செய்தியை தான் இந்த ஹதீஸ் சொல்லுது. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. அப்போ ரெண்டு ஹதீஸையும் பிரித்து வரையும் கொள்ளுங்க. ஒன்று அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்ற ஹதீஸ், 30 வானவர்கள் யார் முதலில் எடுத்து சொல்வது என்று பேசிக்கொண்டாங்க அந்த செய்தி. இந்த செய்தி இப்போ நான் சொல்கிற ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். ஒருவர் தொழுகையில் அல்ஹம்துலில்லாஹ் என்றார், அதை கேட்டிருந்த பக்கத்தில் இருந்தவர் இரஹமுக்கல்லான்னு சொல்லிட்டார். இப்போ தான் ரசூலுல்லாஹ் தொழுகையில் யார் பேசினது அப்படின்னு திரும்ப கேட்குறாங்க. கேட்டுக்கு பொழுது தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த சஹாபாக்களும் கடிந்து கொள்கிறாங்க, பார்வையால் கடிந்து கொள்கிறாங்க, கையால் தட்டி கொள்கிறாங்க. இப்போ இவர் பயந்து கொண்டு இருக்கிறார். இப்போ தான் இவர் சொல்கிறார், நான் இப்படி ஒரு ஆசானை நான் கண்டதில்லை. அவங்க எனக்கு அடிக்கவும் இல்லை, ஏசவும் இல்லை, அதட்டவும் இல்லை. சொன்னாங்க, இந்த தொழுகை அல்லாஹ்வோடு ஒரு மனிதன் பேசுவது, இந்த தொழுகையில் யாரும் யாரோடும் பேசக்கூடாது, இரஹமுக்கல்லாஹ் என்று நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த செய்தியை நம்ம புரிந்து கொள்ளணும். தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். பக்கத்தில் இருக்கிறவர் முஸ்லிம் என்பதற்கு அடையாளம் அவர் இரஹமுக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹ் பாலக்கும் என்று தும்மியவர் மீண்டும் சொல்ல வேண்டும். தொழுகையில் இருக்கிறவரும் அந்த தும்மலுக்குரிய அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொள்ள வேண்டும். இது முஸ்லிமுடைய அடையாளம் என்ற செய்தியை நாம் பதிவு செய்து கொள்வோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.